அனைவருக்கும் வணக்கம். இது கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் பேரூராட்சி. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே தார் சாலைகள் போட்டுட்ருக்காங்க. போட்டதுக்கப்புறம் ரோடு டேமேஜ் ஆனதும் அந்த ரோடை திருப்பி அதை இழக்கிறாங்க. வண்டி வச்சு ஜேசிபி கிட்டாச்சி வச்சு எடுத்துக்கிட்டு திருப்பி புதிதாட்டு சாலை போடுறாங்க. நாங்கள் ஏற்கனவே போட்ட சாலையிலேருந்து அந்த எடுக்கப்பட்ட அந்த தார் கட்டிகளை எடுத்துகிட்டு நாங்கள் இதை மறுசுழற்சி பண்ணுறோம். அது எப்படின்னாக்கி அதை நாங்கள் பொடிச்சு திரும்பவும் சூடாக்கி நாங்கள் திரும்பவும் நம்ம அந்த சாலைக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு குழிகளாட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஃபில் பண்ணக்கூடிய ஒரு முயற்சிக்காக வேண்டி நாங்கள் ஒரு புதிய முயற்சியை நாம் தமிழர் கட்சி சார்பாட்டு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது ஏற்கனவே இது மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இது புதிதாட்டு நம்ம இது வரைக்கும் எங்கேயும் பார்க்கல. நம்ம தான் நாம் தமிழர் கட்சி சார்பாட்டு நம்ம தான் இந்த புதிய முயற்சியை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் இது சக்ஸஸ் ஆகும் என்று நம்புகிறோம். நண்பர்களே, இது எங்கள் புது முயற்சி. பழைய ரோட்டில் இருந்த தாரை நாங்கள் சூடு பண்ணி புதுப்பிச்சு இதில் குண்டு பார்த்தீங்கன்னா மக்களுக்காக நல்லா பண்ணிருக்கோம். இது தார் மட்டும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். தார் எங்களுக்கு கொஞ்சம் கழிக்காமல் போச்சு. இருந்தாலும் புது தாரை போல இருக்கு. இது நல்லா இருந்ததுன்னா மேலும் நாங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக தொண்டர்கள் தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் சேர்ந்து நல்ல ஒரு உதவிக்கு நாங்கள் பண்ணுவோம் ரோட்டில். சரி, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு புதியதாக ஒரு முயற்சியாக சாலை கழிவுகளை வைத்து எவ்வாறு புதிய சாலைகள் அமைப்பது அப்படிங்கிறத ஒரு சிறிய எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது சோதனை மூலமாக நம்ம செய்து பார்த்துருக்குறோம். அதில் ஓரளவு வெற்றியும் கிடைச்சிருக்குது. பொதுவாக நமது நாட்டில் பஞ்சாயத்து சாலைகள் 5 வருடத்திற்கு ஒரு முறை பஞ்சாயத்து சாலைகள் போடப்படுது. இந்த சாலைகள் மிகுந்த ஒரு அதிகப்படியான பொருள் செலவை எடுக்குது. அவ்வாறு பார்க்கும்போது 1 கிலோமீட்டர் சாலை அமைப்பதற்கு 1 கோடி ரூபாய் வரை செலவாகிறதா நம்ம கணக்குகள் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த சாலைகளை அமைக்கும் போது எப்படி செய்யறாங்கன்னா, சாலையில உள்ள தார் பகுதியை எல்லாத்தையும் பெயர்த்து எடுத்துட்டு அதை சாலை ஓரங்கள்லயோ குளத்தின் ஓரங்கள்லயோ இல்லைன்னா ஒரு பள்ள பகுதிகளில் கொண்டு கொட்டிடுறாங்க. இது ஒரு சீர்கேட்டை உருவாக்குது, மண்ணுக்கு தீங்கு விளைவிக்க தான் செய்யுது. அப்போ நாம சொல்லக்கூடிய அந்த முறையில தார் இட்ட பகுதியை, பழைய தார் இட்ட பகுதியை அப்படியே பெயர்த்து எடுத்து அதை திரும்பவும் சூடாக்கி திரும்பவும் அதே மாதிரி சாலை அமைப்பது தான் நம்ம யோசிச்சிருக்கக்கூடிய முறை. இது இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி அந்த பகுதியில மருங்கூர் பேரூராட்சி ராஜாவூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு சின்னதா ஒரு சோதனை செய்து பார்த்தோம். அதாவது ஒரு சாலையில ஒரு பள்ளம், அந்த பள்ளம் நெடுங்காலமா அதுல கிடந்திருக்குது. அதுல இங்க இருந்து இந்த தார் கட்டிகளை சாலையில பெயர்த்து எடுத்த தார் கட்டிகளை கொண்டு போய் ஒரு தகரத்தை வச்சு அதுல நம்ம சூடாக்கி, நல்ல சூடாக்கும் போது அது ஒரு பசைத்தன்மையோடு, ஏற்கனவே இந்த சாலை அமைக்கிறதுக்கு தார் கொண்டு கொட்டுவாங்கல்ல, தார் கலவை, அது போல மிக அழகாக வந்துருச்சு. அனைவருக்கும் வணக்கம். இது கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி மருங்கூர் பேரூராட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த பகுதியில் தார் சாலைகள் உடைக்கப்பட்டு ஒதுக்கி போடுறாங்க. போட்ட இடத்துல உள்ள தார் கட்டிகளை எடுத்துகிட்டு அதை திரும்பவும் சூடாக்கி மறுசுழற்சி செய்து அந்த பகுதியில் சாலை குழிகள் இருக்குது, நிறைய குழிகள் கிடக்குது. இந்த குழிகளில் நிரப்பி அதை சரிப்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம ஒரு புது முயற்சி செய்கிறோம். இந்த உடைச்சி ஒதுக்கி போடப்பட்டிருக்கக்கூடிய தார் பொருட்களை எடுத்து இதுவரை சுழற்சி செய்து உபயோகித்ததா எங்கேயுமே பதிவுகள் இல்லை. இது நாம் தமிழர் கட்சி சார்பில் நம்ம ஒரு புதிய முயற்சியாக செய்துட்ருக்குறோம். அதை அப்படியே கொண்டு போய் அந்த பள்ள பகுதியில் கொட்டி அதை சமன்படுத்தி நல்லா இறுக்கி விட்டோம். இறுக்கி விடும்போது அது ஒரு எந்த வித்தியாசமும் இல்லை. அதாவது ஒரு தார் சாலை எப்படி அந்த தார் இருக்குமோ அதே போல மிகவும் துல்லியமா அதே போல இருக்குது. அதுல எந்த வித்தியாசமும் இல்லை. இன்னொன்று, அந்த குழியும் சமநரப்பாக ஆகி அது ஒரு பிரயோஜனமா ஆயிடுச்சு. அதை உங்களுக்கு வீடியோல காமிச்சிருக்கிறேன். இந்த முறையை நம்ம அரசு பயன்படுத்தும் போது இனி வரும் காலங்கள்ல இது ஒரு சின்ன இதா நம்ம காமிச்சிருக்கிறோம், ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டா நம்ம காமிச்சிருக்கிறோம். சாலை முழுவதும் இந்த முறையை பயன்படுத்தும் போது ஒரு மிகுந்த பொருள் செலவை குறைக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. என்ன சொல்ல போனா, நம்ம பாறைகளையும் மலைகளையும் அதிகப்படியாக அந்த சாலை வேலைகளுக்காக உடைக்கிறோம். அதை உடைக்கக்கூடிய தேவைகள் மிகவும் குறைஞ்சு போகும்.
அந்த பழைய சாலைகளை உடைத்து அதை அப்படியே சூடாக்கும் போது அதில் ஒரு 10% தாரம், ஒரு 5% புதிய ஜல்லியும் கலந்து அதை நன்கு கலந்து சூடாக்கி கலந்தாலே புதிய சாலை போல மாறிடுது. அவ்வாறு புதிய சாலை அமைக்கும் போது நமக்கு மிகுந்த பொருள் செலவு குறையுது, மக்களுடைய வரி பணம் பாதுகாக்கப்படுது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மலைகளை உடைக்கக்கூடிய அந்த தேவைகள் குறைகிறது. எனவே இதை அரசு கவனத்தில் எடுத்து இதை செய்யணும் என்று நாம் தமிழர் கட்சி கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி மருங்கூர் பேரூராட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.